ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ லைவில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது 2 குட்டி பசங்க சூப்பராக உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி பசங்க 2 பேரில் ஒரு குட்டி பொண்ணு வந்து செம மாதம் என்ட்ரி கொடுத்துருக்கா. இந்த பொண்ணு யார் அப்படின்னா நம்மளுடைய தளபதி அவர்களுடைய பொண்ணாக நடித்த சூப்பரான அந்த பாப்பா உள்ளே வந்திருக்கா. இவங்க வந்துட்டு இயல் அண்ட் சக்தி இவங்களுடைய நேம். ஸோ பாராசூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் வந்துட்டு ஹாட்ஸில் வரப்போது அதோட ப்ரொமோஷனுக்காக உள்ளே வந்திருக்காங்க. அதோட கதையோட சாராம்சத்தையும் அங்கே வந்து சொன்னாங்க. சூப்பராக அந்த பையன் வந்து செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணான். ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா, பாசமான அம்மா, நாட்டியான பசங்க, அவங்க வந்துட்டு வெளியில் போகும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்ற மாதிரி தான் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி. இது வந்துட்டு மொத்தம் 8 எபிசோட் போல் இருக்குது. ஃப்ரைடே வருமா, அடுத்த ஃப்ரைடே எப்போ வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணுவோமா. அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக அந்த இதை பற்றி சொல்லியிருந்தான். நல்லா இருந்துச்சு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப சின்ன பையன் ஏன்னா இவ்வளோ தெளிவாக இருக்கான், இவங்ககிட்ட நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா சொல்கிற விஷயங்களை கரெக்டாக சொல்லிட்டான். நான் கூட குழப்பி சொல்கிறேன்னு எனக்கு தோணுது. பட் அந்த பையன் அவ்வளோ அழகாக சொல்கிறான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம அவனுக்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். அந்த வெப்சீரிஸ் எப்போது எனக்கு ஒரு ஈகர் வந்துருச்சு. அதேமாதிரி அந்த குட்டி பாப்பா பேர் வந்து ருத்ரா. ஸோ அதை வந்துட்டு முத்துக்குமரன் சொன்னார், நீ வந்துட்டு அதாவது ஒரு வாட்டி விஜய் அவர்களுடைய அந்த இதில் வந்துட்டு சொல்லியிருப்பா, ஏன்னா நீங்கள் வந்து கண்டுக்கு வேலை தூக்கல சம்திங் ஏதோ ஒன்று சொல்லி அழுதுருப்பா, உடனே அவர் வந்துட்டு க்யூட்டாக தூக்கியிருப்பார். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த விஷயத்தை வந்து முத்துக்குமரன் நாங்கள் வந்து ஞாபகப்படுத்தினாப்புல. அதே மாதிரி தீபக் வந்துட்டு எனக்கு அந்த பாப்பாவை தெரியும், அவன் வந்து பாப்பாவை சொல்லிச்சு நான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அந்த பாப்பாவோட ஃப்ரெண்டு யாரோ வந்து அவங்களுக்கு தெரியும் போல இருக்குது. ஸோ அது மாதிரி விஷயங்கள். அப்போ ரஞ்சித் சார் வந்து ரொம்ப பாராட்டிட்டார், ரொம்ப செல்லம், நீ நல்லா அழகாக வந்துட்டு நீ வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணடா தங்கம், நீ ரொம்ப அழகாக க்யூட்டாக ரொம்ப தெளிவாக சொன்ன அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த குட்டி பசங்க வந்து 2 பேரும் வந்து அதை பற்றி ப்ரொமோஷன் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி குட்டி பசங்க வந்து இது மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த வெப்சைட்டுக்காக காத்துட்ருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. இந்த மாதிரி சுட அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.